ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே போகிறோன்ற உங்களுக்கு தமிழையும் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம டெல்லி போயிட்டு, டெல்லியிலேருந்து கல்கா போயிட்டு, கல்காலேருந்து ஷிம்லா, மணாலி இப்படிலாம் போயிட்டு முடிச்சுட்டு வர போகிறோம். நம்ம வந்து ஒரு 9 days ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். இமாச்சல் பிரதேஷ் எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணுறோம். கல்கா, ஷிம்லா, குழு மணாலி, இன்னைக்கு அந்த பிளேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க. இந்த வாட்டி என் கூட யார் வந்திருக்கா அப்படின்னா, இவர் பேர் மிஸ்டர் பாபு. நான் பாபு அண்ணான்னு கூப்பிடுவேன். பாபு அண்ணா வந்திருக்காரு. இவர் பேர் வந்து ஆறுமுகம். ஸோ இவர் வந்திருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகம். அது மீன்ஸ் உங்களுக்கு எப்பயுமே தெரியும், நம்ம ட்ரிப்பில் எல்லாத்துலேயுமே மணியண்ணா இருப்பாங்க. ஸோ மணியண்ணா நாங்கள் மொத்தம் இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு, பேர் சதீஷ்ன்ட்டு. ஒரு ஆன் தி வேல இருக்கார். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஷிம்லா மணாலி ட்ரிப்பை சூப்பராக பண்ண போகிறோம். ஸோ டீட்டெயிலிங்காக இந்த வின்டர் சீசனில் அங்கே எப்படி இருக்குது, நம்ம வந்து இந்த ட்ரிப்பில் அங்கே ஷிம்லா போனோம்னா நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன நம்ம சேஃப்டியாக கொண்டு போகணும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு நமக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருவாங்க. ஸோ நம்ம இந்த ட்ரிப்பை ஆரம்பித்தாச்சு. நாங்கள் மொத்தம் ஒரு 6 பேராக சேர்ந்து கிளம்புறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏர்போர்ட் உள்ள நம்ம செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்தாச்சு. நமக்கு வந்து 10 மணிக்கு உள்ளே வந்து போர்டிங். ஸோ 10 o'clock நம்ம உள்ளே போனோம். இன்னொருத்தர் கடைசியாக ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் ஹரிபரியாக வந்துட்டுருக்காரு. 9:45 வரைக்கும் தான் உள்ளே அலோடு. மணி இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 9:10 ஆகுது. எப்படி வர போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம சதீஷ் பிரதர் வந்துட்டார். அடித்து பிடிச்சி ஓடி வந்திருக்காரு. கேட்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். போர்டிங் பாஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். இங்கே வந்து நான் மணியண்ணா, பின்னாடி பக்கம் இருக்கிறது என் ஃப்ரெண்டு சதீஷ். சார், நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பாக சார். ஸோ என் ஃப்ரெண்டு பின்னாடி இருக்கார். ஸோ மீதி நம்ம கூட அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்காங்க. பாபண்ண, சண்முகம் அண்ணன், ஆறுமுகம் அண்ணன். ஸோ 3 பேர் அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ தென் நம்ம டெல்லியிலேருந்து கிளம்புறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்து 2.5 மணி நேரம் ஜேர்னி. ஸோ நமக்கு வந்து இப்போது 10:45 இங்கே எடுக்கிறாங்க. அங்கே வந்து 1:50 அங்கே ரீச் ஆகுது டெல்லி. ஸோ இங்கே டிக்கெட் ஃபேர் பார்க்கும்போது நீங்கள் பிஃபோராக போடணும். இந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 months பிஃபோராக நீங்கள் போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ஃப்ளைட் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் டைம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா டிக்கெட் ப்ரைஸு ஹையாக இருக்கும். மணியண்ணா எப்படிண்ணா இருக்குது? ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களா? ஃபஸ்ட் டைம் வராரா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஆனால் கலகராக இருக்கும். இளமை திரும்புதே பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கார். ஆமாம், எஸ், இந்த கெத்து இருக்கணும். சரி, நம்ம வந்து டேக் ஆஃப் ஆரம்பிக்கிறச்சு. இந்த எப்படி ஜெட் கொடுத்துருக்குதான்னு பார்க்கலாம். ரைட்.
இந்த ஜன்னல் சீட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக கொடுத்து போடணும். மைண்டில் வச்சுட்டு சென்டரில் போட்டிங்கன்னா சீட்டுடைய சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வராது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இது போல் ஃப்ளைட்டில் போகும்போது யாருக்கெல்லாம் வந்து இந்த காது அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துருக்கீங்க, சத்தமே கேட்காது, ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் பண்ணோம். அது வந்து எதனால காது நமக்கு அடைக்குதுன்னா, நம்மளுடைய லெவலில் இருந்து நம்ம உயரத்துக்கு மேலே போகும்போது அது தானாகவே அது நம்மளுடைய உடம்புல வந்து அந்த சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நடக்கக்கூடியது. அது நடந்தால் நல்லது. வந்து ஏசி வந்து க்ளோஸில் இருக்கும், நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஏசி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து லைட்ஸு, இது வந்து அங்கே இருக்க சுவிட்சை தட்டினீங்கன்னா வாட்டர் கொண்டு வந்து கொடுப்பாங்க, சர்வீஸ். ஸோ பெல் அடிச்சிங்கன்னா நம்ம சீட்டுக்கு வருவாங்க. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிக்கெட்ஸில் போடும்போது நீங்கள் ஃபுட்டு தேவைன்னா அதில் மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு உங்கள் கிட்டே வந்து சேரும். பட் ரேட்டு அப்படி இருக்கும், ஏதுன்றவங்க சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ எல்லாருமே அப்படி தான், அவங்க வீட்டிலேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்களா ஒரு லேக் மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே லேக்கு சான்ஸே இல்லை. மேலேருந்து பார்க்குறச்சு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு சின்னதாக இருக்குல்ல. என்ன தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம பெரியவங்களானா கூட எத்தனை முறை ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி, ஏன் ட்ரெயினில் நம்ம எத்தனை முறை வந்தாலுமே அந்த ட்ரெயின் பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை. அதே மாதிரி தான் ஃப்ளைட்டும். எத்தனை நாள் வந்து மேலே பறக்கிற ஃப்ளைட்டை பார்த்து அப்படியே ஆஹா எவ்வளோ சூப்பராக பறக்குதில்ல அப்படின்னு நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டிருப்போம். இன்றைக்கி அந்த ஃப்ளைட்டில் நம்ம பறந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னா அது என்னதான் பெரியவங்களானு சின்ன பழத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா? எவ்வளோ ஹாப்பிங்க, ஜாலியாக இருக்கும். சில பேர் 4 வாட்டி 5 வாட்டி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தோன்னே என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி போவாங்க. அது அவங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியலன்னு நினச்சிட்டு விட்டுற வேண்டியது தான். நம்ம அப்படி கிடையாது. எத்தனை முறை போனாலும் முதல் முறை போகிற மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை, ஒரு ஜாலி, அவ்வளோதான் லைஃபு. ஓகேங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஓகே, பக்காவாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இடமும் இங்கேருந்து பார்க்குறச்சு வேற லெவலில் இருக்குது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயரத்துக்கு மேலே செல்ல நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப அழகாக தெரியுது. எப்படி ஒரு சடனாக ஒரு ஃபாக் பாருங்களேன், இல்லை சவா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபாக் இந்த மேகத்துக்குள்ளே போகும்போது அந்த பிளெயினே கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடுது. அது நல்ல ஒரு ஃபீல், அது ஜாலியாக இருக்கும், செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அத்தாடி அத்தா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வீடுங்க, சும்மா பொடிசா இருக்கு. பா, என்ன மாதிரி உயரம்டாப்பா சாமி, செம சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி ஃபாக் போல ஒரு புகை, அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இவ்வளோ பொட்டியா இருக்கு பாருங்க வீடுங்க. கொச்சன்னு கிட்ட வந்துட்டோமான்னு தெரியலையே. இத்தனை வீடுங்களை பார்க்க முடியுது. இப்போ ஒருவேளை வந்துட்டோமோ. பா, செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், சூப்பரா இல்ல? என்ன இடம் தெரியல, பட் அங்க ஒரு மைதானம் மாதிரி இருக்கு. அங்க ஒரு மைதானம் இருக்கு, இங்க ஒரு மைதானம் இருக்கு. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
மாதிரிலாம் இந்த ரோடு அமைச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிளெயின் அப்படியே சாயுது. பிளெயின் சாயுது ஃப்ரெண்ட்ஸ், பிளெயின் சாயுது. கொஞ்சம் அப்படி இப்படி சாயுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டெல்லி ரீச் ஆயாச்சு. லேண்டிங் சேஃபாக முடிஞ்சது. ஸோ நம்ம இங்கேருந்து சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ஏர்போர்ட்டோட டெல்லி ஏர்போர்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்களேன், அப்படியேங்கப்பா எத்தனை ஃப்ளைட் வேறு நிற்குறீங்க. வெளியே போகிறதுக்கே டைம் ஆகும் போல இருக்கு. ஓ மை காட், வரிசை கட்டி நிற்கிது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பஸ் மாதிரி. இதோ அங்கே ஒருத்தன் உள்ள வரான், பாடுற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி ஏர்போர்ட் ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்கு போல இருக்கு. எத்தனை ஃப்ளைட் நிக்க வச்சிருக்கானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்கு. நம்ம டெல்லி வந்து இறங்கி நம்ம செக்இன் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து இந்த லக்கேஜெல்லாம் ஒரு இடத்துல போட்டுட்டு அடுத்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ அதெல்லாம் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். See you. Bye bye.